தமிழ்நாட்டில் அய்யனாருக்கென்று மிக பெரிய ராஜகோபுரத்துடன் அமைந்த திருக்கோயிலை தான் இந்த காணொளியில் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம்தான் திருப்பட்டூர். மிக புகழ்பெற்ற பிரம்மாவுக்கென்று அமைக்கப்பட்டுள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலும் இந்த கிராமத்தில் தான் அமைந்துள்ளது. நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய மிக பழமையான 4 ஆலயங்கள் இந்த திருப்பட்டூரில் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஊரின் காவல் தெய்வமான இந்த அய்யனார் திருக்கோயிலை தரிசனம் செய்த பிறகுதான் பிரம்மா கோயிலையும் மற்ற கோயில்களையும் நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று இங்குள்ள திருக்கோயிலை பற்றிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கிராமத்தில் உள்ள பிரம்மாவுக்கென்று அமைக்கப்பட்டுள்ள கோயிலையும் மற்ற கோயில்களை பற்றிய காணொளியும் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நிலை ராஜகோபுரத்துடன் மிக கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோயில் அரங்கேற்ற அய்யனார் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களிலும் காவல் தெய்வமாக விளங்கும் அய்யனார் மிக பெரிய உருவத்துடன் கையில் வாள் ஏந்தியபடி முறுக்கு மீசையுடன் காட்சி கொடுப்பார். ஆனால் இந்த திருக்கோயிலில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் அய்யனார் பூர்ணகலா மற்றும் புஷ்கலா என்ற 2 மனைவிகளுடன் அமர்ந்த கோலத்தில் அரங்கேற்ற அய்யனார் என்ற திருநாமத்துடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார். மேலும் இவரது கையில் ஞான உலா என்று அழைக்கப்படும் ஓலைச்சுவடியுடன் அருள்பாய்த்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பானது. மூலவரின் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ள அய்யனாரின் வாகனமான யானையை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். மும்மத வேழம் கருவறையில் அமர்ந்த கோலத்தில் தன்னுடைய 2 மனைவிகளான பூர்ணகலா மற்றும் புஷ்கலாவுடன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் அரங்கேற்ற அய்யனாரை தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். 2 திருச்சுற்றுகள் கொண்ட இந்த திருக்கோயிலில் முதலாம் திருச்சுற்றில் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சுந்தரர் மற்றும் சேரமான் பெருமான். வணக்கை மும்மத வேழம் உரித்தவள் வணக்கை மும்மத விநாயக பெருமானின் திருவுருவம். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் வணக்கை நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமா அம்பல. நாம் இப்பொழுது 2ஆம் திருச்சுற்றை வலம் வந்து கொண்டிருக்கிறோம். 2வது பிரகாரத்தில் தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் மாரியம்மனின் திருவுருவம். அனைத்தும் வேடமாம்பல குத்தனை அனைத்தும் வேடமாம்பல குத்தனை. இங்குள்ள அய்யனார் கையில் ஏடுடன் அருள்பாய்த்து கொண்டிருப்பதால் இவரை வேண்டுபவர்களுக்கு கல்வி மற்றும் ஞானம் பெருகும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். கடன் பிரச்சனை தீரவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள அய்யனாருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள். கருப்பசாமியின் திருவுருவம். ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்த மன நிறைவுடன் அடியார்கள் அனைவரும் அய்யனாரின் அருளால் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை நினைத்தனை பொழுதும் மறந்து உய்வரோ.